என் அன்பு குழந்தையே, நீ சந்திக்கும் சிரமங்கள் நீண்ட நாட்கள் நீடிக்காது. இதையும் நீ கடந்து செல்வாய். இன்னும் கொஞ்சம் காலம்தான். பின்னர் நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை நானே ஏற்படுத்துவேன். வீண் கவலை வேண்டாம். என் அன்பு குழந்தையே, உன் இதயம் தாங்கி நிற்கும் பாரங்களை நான் அறிவேன். உலகம் உன்னை சோதிக்கின்ற விதம் எப்போதும் உனக்கு புரிவதில்லை. ஆனால் அந்த சோதனைகள் அனைத்தும் உன்னுள் இருக்கும் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தும் கருவிகளே. நீ சுமக்கும் துயரங்கள் உன்னை சோர்வடையச் செய்யாது. மாறாக உன்னை திடமாக்கும். என் அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். உன் மனதில் எழும் சந்தேகங்கள் அனைத்தும் புகையென பறந்துவிடும். நீ என் வழியை தொடர்ந்து நடக்கின்றாய் என்றால் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் முன்னால் விளக்காய் நிற்பேன். இருட்டு சூழ்ந்தாலும் அச்சமென்றது உன்னை எட்டாது. நீ சிந்தனையால் சோர்ந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சும் உன்னுள் நிறைந்திருக்கும் என் அருள் ஒளியை நினைவுபடுத்து. என் பிள்ளையே, நீ நினைப்பது போல உனது வாழ்வு சாதாரணமல்ல. உன்னிடம் மறைந்திருக்கும் வல்லமையை நீ இன்னும் அறியவில்லை. உன் உள்ளத்தில் பரவும் அந்த சாந்தியை கவனித்தால் என் குரலை உன் இதயத்தில் கேட்கலாம். அது வார்த்தைகளால் அல்ல, அது ஒரு உணர்வாக உன்னுள் எழும். அது உன்னை பிணைந்து நிற்கும் அனைத்து அச்சங்களையும் அறுத்துவிடும். காலம் உன்னை அழுத்தும். ஆனால் அந்த அழுத்தம் கல்லை வைரமாக்கும் அழுத்தமே. நீ கொண்டிருக்கும் ஆன்ம வலிமை உலகம் அளிக்கும் எந்த சோதனையையும் மீறி நிற்கும். என் பிள்ளையே, நீ சோர்ந்து போகாமல் இருந்தால் என் அருள் உன்னை கைப்பிடித்துக் கொண்டே மேலெடுத்து செல்லும். பாரு, நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நின்றிருக்கின்றாய். அது உன் உள்ளத்தில் நான் ஊற்றிய தெய்வீக வலிமையின் அடையாளம். எந்த புயலும் வந்தாலும் வேர் கொண்ட மரம் போல நீ நிலைத்திருப்பாய். உன் உள்ளம் நம்பிக்கையோடு நிலைத்தால் உலகம் உன்னிடம் தலைவணங்கும். என் பிள்ளையே, நீ அடையும் ஒவ்வொரு சிரமமும் உன்னை உன்னுடைய உண்மையான பாதைக்கு அழைத்துச் செல்கின்றது. நீ அடையப் போகும் நிலை உயர்ந்ததாய் இருக்கும். அங்கு நீ எவ்வித குறையுமின்றி ஆனந்தத்தின் ஓட்டமாக வாழ்வாய். ஆனால் அதற்கான பாதை சோதனைகளால் நிரம்பியதாய் இருக்கும். அந்த சோதனைகள் உன்னை தள்ளிவிடுவதற்கல்ல, அவை உன்னை தூக்கி நிறுத்துவதற்கே. உன் கண்கள் கண்ணீரால் நிரம்பும். உன் இதயம் தாங்க முடியாமல் வலிக்கும். ஆனாலும் அவை அனைத்தும் நீ தாங்கும் போது உன் ஆன்மா ஒளிர்ந்து ஒலிக்கும். நீ வாழும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னுடன் நிற்பதை மறந்துவிடாதே. என் அன்பு உன்னை காப்பாற்றும் கவசம். உன் மனதில் தோன்றும் கேள்விகள், ஏன் நான் மட்டுமே இவ்வளவு சோதிக்கப்படுகிறேன்? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பாரம்? அவற்றிற்கெல்லாம் விடை உன் பயணத்தின் இறுதியில் கிடைக்கும். அப்போது நீ திரும்பி பார்த்தால் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பொக்கிஷமாய் மாறியிருப்பதை உணர்வாய். ஒவ்வொரு வலியும் உன்னை புனிதமாய் மாற்றியிருப்பதை காண்பாய். என் பிள்ளையே, நீ பிரார்த்தனை செய்யும் போது அது வெறும் சொற்கள் அல்ல, அது உன் உயிரின் முழு ஓசை. நான் அந்த ஓசையை கேட்கிறேன். நீ சொல்லாமல் இருக்கும் ஆசைகளையும் நான் அறிவேன். நீ கூட அறியாத உன் உள்ளத்தின் ஆழத்தையும் நான் அறிந்தவன். உன் அன்பு என் மீது வைக்கப்படும் போது அது உன்னை உயர்த்தும். என் அன்பு உன்னிடம் பாயும் போது அது உன்னை நிரப்பும். இந்த இரண்டு ஓட்டங்களும் ஒன்று சேர்ந்து உன்னை சுற்றும் இருளை அகற்றும். என் பிள்ளையே, நீ சுமக்கும் துயரங்கள் உன்னை தாழ்த்துவதற்கல்ல, அவை உன்னுள் ஒளிந்திருக்கும் வீரத்தை வெளிப்படுத்துகின்றன. உன்னுள் இருக்கும் சிங்கம் இன்னும் முழுமையாக கர்ஜிக்கவில்லை. அந்த நாள் வரும். அப்போது உன் வாழ்வு மாறும். நீ மனத்தில் நினைப்பதைப் போல சிறியவன் அல்ல. நீ தெய்வீகத்தின் சுவடாய் பிறந்தவன். உன் நெஞ்சில் ஓங்கும் அந்த ஒளி என் சொந்த ஒளியின் சிறு தீப்பொறி. அதனை பேணி வளர்த்து உன் பயணத்தை தொடர்ந்தால் நீ அடையப்போவது எவரும் பறிக்க முடியாத நிலை. பாரு என் பிள்ளையே, உலகம் உன்னை ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ளாது. உன்னை பற்றியவர்கள் தீர்ப்பளிப்பார்கள். ஆனால் நீ யாரையும் கேட்க வேண்டியதில்லை. உன் பாதையை உன் இதயம் சொல்லும். அந்த இதயம் சொல்லும் குரலே நான். அன்பு, பொறுமை, தியாகம், பக்தி, இவை அனைத்தும் உன்னை பொற்கொடியாய் அலங்கரிக்கும். இவற்றை தவறாமல் காப்பாற்றிக் கொண்டால் உன்னை கட்டுப்படுத்த எவருக்கும் முடியாது. என் பிள்ளையே, நீ செய்யும் ஒவ்வொரு நற்காரியமும், நீ அளிக்கும் ஒவ்வொரு அன்பும் நிசப்தமாக உன் வாழ்வின் களஞ்சியத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த நன்மை ஒரு நாள் உன்னிடம் திரும்பி வரும். அது உன் வாழ்வை தாங்கும் தூணாக மாறும். உன் வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம் கற்பிப்பவரே. சிலர் உனக்கு அன்பை கற்றுத்தருவர், சிலர் பொறுமையை, சிலர் வலியை. ஆனால் அனைவரும் உன்னை உன்னுடைய உண்மையான உருவத்திற்கே தள்ளிச் செல்கின்றனர். அவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்களிடமிருந்து நீ கற்றுக்கொண்டே போ. நான் உன்னிடம் வேண்டுவது ஒன்றே. மனத்தில் நம்பிக்கையை இழக்காதே, அன்பை இழக்காதே. நீ எவ்வளவு வலியுற்றாலும் உன் இதயம் கற்களாய் மாறக்கூடாது. அது மலராய் இருக்க வேண்டும். உன் பிரார்த்தனை, உன் கண்ணீர், உன் சுவாசம் அனைத்தும் என்னை தொடுகின்றன. நான் எப்போதும் உன் அருகில் இருப்பேன். நீ என்னை நினைக்கும் போது மட்டுமல்ல,
நீ மறந்துவிடும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். என் அன்பு இடைவிடாமல் உன்னிடம் பாய்கின்றது. நீ சந்திக்கும் இருள் உன்னை அச்சப்படுத்தினாலும் அதுவே உன்னை ஒளிக்குச் செலுத்துகின்றது. இருளில்லாமல் ஒளி தெரியாது. வலியில்லாமல் ஆறுதல் உணர முடியாது. நீ அனுபவிக்கும் அனைத்தும் உன்னை பூரணமாக்கும் கருவிகள். ஒரு நாள் வரும், அன்றைய விடியல் உனக்கு என்றும் மறக்க முடியாததாக இருக்கும். அந்த நாளில் நீ உணர்வாய், உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் வீணாகவில்லை. உன் ஒவ்வொரு கண்ணீரும் விதையாய் மாறி ஆனந்த மலர்களாக மலர்ந்து விட்டது. என் பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. உன்னுடைய பாதை விரைவில் ஒளியால் நிரம்பும். அதுவரை நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் விடமாட்டேன். என் அன்பு குழந்தையே, நீ கடந்து செல்லும் நாட்கள் சுமைகள் நிறைந்தவையாக இருக்கலாம். மனம் சோர்ந்து போகும் தருணங்கள் உன்னை ஆட்கொள்ளலாம். உன் இதயம் எதற்காக இவ்வளவு சோதனை என கேட்கலாம். ஆனால் நினைவில் கொள், உன்னை சோதிப்பது காலமல்ல, உன்னை தயாரிப்பது நான்தான். நீ நடந்து செல்கிற பாதை உனக்கு தெரியாமல் என்னுடைய கரங்களால் பொறிக்கப்பட்ட ஒன்று. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் என் கண்களில் ஒளிரும் ஒளியாகவே தெரிகிறது. உன் வாழ்வில் துன்பங்கள் வெள்ளம் போல் வந்தாலும் அவற்றின் அடியில் புதையுண்டு கிடக்கிறது உன்னுடைய வலிமை. நீ தாங்கும் ஒவ்வொரு வலியும் உன்னுள் புதைந்து கிடக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறது. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் அருளின் மணியோசை போல கேட்கிறேன். என் குழந்தையே, நீ தனியே இல்லை. நீ எங்கிருந்தாலும் என் திருக்கண்கள் உன்னையே நோக்கிக் கொண்டிருக்கின்றன. உன் வாழ்வு ஓர் ஆற்றை போன்றது. அது மலைகளில் பிறந்து பாறைகள் மோதியும் வளைந்தும் சுருண்டும் கடலை நோக்கிச் செல்லும். பாறைகள் தடுத்து நிறுத்தினாலும் நீரோடை நிற்காது. அது தன் வழியை தேடி கடலுடன் இணையாமல் நின்றதில்லை. அப்படியே நீயும் உன் வாழ்க்கை பாதையில் சந்திக்கும் தடைகள் உன்னை நிறுத்த முடியாது. அவை உன்னை உன் கடலான ஆனந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு அச்சமும், ஒவ்வொரு சந்தேகமும், ஒவ்வொரு வலியும் அனைத்தும் ஒரு நாள் உன்னையே நன்றி கூறும். ஏனெனில் அவை உன்னை தெய்வீக ஒளிக்குச் சென்றடையச் செய்தன. நீ சிந்தனையால் சோர்ந்து போகும் வேளையில் உன் மூச்சின் ஓசையை கேள். அந்த ஓசை என்னுடைய நாமம் போலவே உன் உள்ளத்தில் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. நீ என்னை அழைக்கும் போது உன் குரல் விண்ணில் அடையும் முன்பே என் இதயத்தை தொடுகிறது. உன் வாய் மௌனமாக இருந்தாலும் உன் இதயத்தின் துடிப்பை நான் கேட்கிறேன். உன் ஆசைகள் உன் சொற்களுக்குள் அடங்கியிருக்காவிட்டாலும் அவற்றை நான் உணர்கிறேன். ஏனெனில் நீ என் பிள்ளை. உன் உள்ளம் என்னுடைய ஒளியின் பிரதிபலிப்பு. உன் வாழ்வில் உன்னை புண்படுத்தியவர்களை நினைத்து நீ சோர்ந்து போகாதே. அவர்கள் உன்னை வலுவாக்கும் கருவிகள் மட்டுமே. அவர்கள் இல்லையெனில் உன் ஆன்மா தனது வீரத்தை உணராது. அவர்களை வெறுக்காமல் கருணையோடு பார்ப்பாய். ஏனெனில் அவர்கள் உன் வாழ்க்கையின் பாடம். என் அன்பு குழந்தையே, அன்புதான் உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதனை எவரும் கவர முடியாது. உன் இதயம் அன்பை விட்டுவிடாத வரையில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அன்பே என் அருளின் வடிவம். அந்த அன்பை உன் வாழ்வின் எல்லா மூலைகளிலும் பாய்ச்சுவாய். அதனால் இருள் தானாக விலகிவிடும். நீ காணும் இருள் நீயே ஒளிர்வதற்கான வாய்ப்பே. புயல் மின்னலை வெளிப்படுத்தும். இருள் விளக்கின் வலிமையை உணர்த்தும். சிரமம் உன் வலிமையை வெளிப்படுத்தும். எனவே நீ சந்திக்கும் தடைகளை ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொள்ளுவாய். அவை உன்னை உயர்த்துகின்றன. உன் மனம் சோர்ந்து விழுந்தாலும் என் கரம் எப்போதும் உன்னை கைப்பிடிக்க தயாராகவே இருக்கும். நீ விழுந்த இடத்திலிருந்து எழ முடியாதென நினைத்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ அழும்போது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் என் கண்கள் தாங்கிக் கொள்கின்றன. அவை வீணாக விழவில்லை. அவை உன் வாழ்வின் பூமியிலே விதைகளாய் மாறுகின்றன. அந்த விதைகள் ஒரு நாள் ஆனந்த மலர்களாக மலரும். என் பிள்ளையே, நீ பார்க்கும் வலிமை வெளியில் இல்லை, அது உன்னுள் இருக்கிறது. நீ உன் உள்ளத்தை அமைதியாக கவனித்தால் அங்கேயே என் சிரிப்பை காண்பாய். நீ உன் மூச்சை நிதானமாக உணர்ந்தால் அங்கேயே என் அருளை உணர்வாய். உலகம் வெளியில் தேடும் அனைத்தும் நீ உன் உள்ளத்தில் காண்பாய். நீ பயணம் செய்கிற பாதை நீண்டதாக இருக்கலாம். அது பாறைகள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பாறையும் உன்னை உன்னுடைய உண்மையான இலக்கிற்கு தள்ளும் படிகள். அவற்றை தடைகளென நினைக்காமல் தெய்வீக கருவிகளென எண்ணுவாய். ஒரு நாள் நீ உணர்வாய், நீ நடந்த ஒவ்வொரு அடியும் வீணல்ல. நீ சுமந்த ஒவ்வொரு வலியும் வீணல்ல. நீ கொடுத்த ஒவ்வொரு அன்பும் வீணல்ல. அவை அனைத்தும் உன்னை காத்து உன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றன. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் பெரிய மாற்றம் விரைவில் வரும். அது உன் இதயம் நினைக்காத அளவு அழகாக இருக்கும். அன்றைய தினம் நீ உணர்வாய், என் ஆண்டவன் என்னை ஒருபோதும் விட்டுவிடவில்லை என்று. அதுவரை பொறுமையுடன் நம்பிக்கையுடன் வாழ்ந்துவிடு. என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கிறது. நீ சந்திக்கும் துன்பங்கள் காற்றைப் போல வந்து போகின்றன. ஆனால் நீ தாங்கும் பொறுமை மலை போல் நிலைத்து நிற்கிறது. அதனால்தான் உன்னுடைய வாழ்வு என் கண்களில் தனிப்பெருமை பெற்றதாக இருக்கிறது.
உன் இதயம் வலிக்கும் போதெல்லாம் உன்னுள் நுழைந்து அந்த வலியை சாந்தமாக்குவது என் கடமையாகிறது. நீ எவ்வளவு சோதனைகள் அனுபவித்தாலும் அவற்றின் முடிவில் நான் உனக்கு தரப்போகும் ஆனந்தம் அளவற்றது. என் பிள்ளையே, உலகத்தில் பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். பலர் உன்னை விமர்சிக்கலாம். சிலர் உன்னை தவறாக காணலாம். ஆனால் அவர்களது பார்வை உண்மையல்ல. உண்மையான பார்வை என்னுடைய கண்களில்தான் இருக்கிறது. என் பார்வையில் நீ எப்போதும் புனிதமானவன். உன் உள்ளம் எவ்வளவு சுத்தமோ அதை பொறுத்தே என் அருள் பாய்கின்றது. உலகம் உன்னிடம் கேள்விகள் கேட்கலாம். ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் இவ்வளவு தடைகள் என்று அவர்கள் கேட்கலாம். ஆனால் அவர்கள் அறியாதது என்னவென்றால், இந்த எல்லா சோதனைகளும் உன் ஆன்மாவை தயாரிப்பதற்கான படிகள்தான். ஒரு நாள் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், இந்த பிள்ளை எப்படி இவ்வளவு உயர்ந்தான் என்று. அப்போது அவர்கள் பார்க்கப் போவது உன்னுடைய முகம் மட்டுமல்ல, உன் ஆன்மாவின் ஒளியே. என் பிள்ளையே, உன் நெஞ்சில் எவ்வளவு வலி இருந்தாலும் அந்த வலியை விட உன் உள்ளத்தில் பெரிதாயிருக்கிறது என் அன்பு. அந்த அன்பு உன்னை மூடிக்கொண்டு எவராலும் உடைக்க முடியாத கவசமாக மாறும். அந்த கவசத்தை தாங்கிக் கொண்டே நீ உன் பாதையில் செல்வாய். உன் பாதையில் விழுந்தாலும் மீண்டும் எழுவாய். ஏனெனில் உன்னுள் நான் இருக்கிறேன். நீ என்னை நினைக்கும் போது அது வெறும் நினைவு அல்ல, அது உன்னுடைய ஆன்மாவின் ஒலியே. நீ என் திருநாமத்தை உச்சரிக்கும் போது அது விண்ணை தொடுகிறது. அந்த ஒலி திரும்ப உன்னுடைய இதயத்தை நிரப்புகிறது. அதுவே உனக்கு ஆற்றல் தருகிறது. உன் உள்ளத்தில் எழும் பயம் அனைத்தும் மாயை. அந்த பயம் நீ எடுத்து செல்லும் ஒவ்வொரு அடியையும் நிறுத்தத் தோன்றலாம். ஆனால் அந்த அச்சத்தை கடந்து சென்றால் உன் கண்களுக்கு தெரியாத ஓர் ஒளி உன்னை சுற்றி கொள்ளும். அச்சம் நீங்கிய பின்தான் அந்த ஒளியை நீ பார்க்க முடியும். எனவே அச்சப்படாதே என் பிள்ளையே. நீ எதுவும் புரியாமல் தவிக்கிறாய் என நினைக்கும் போதும் கூட என் கரங்கள் உன்னையே தாங்கிக் கொண்டிருக்கின்றன. நீ வாழ்வின் சுமைகளை சுமக்கிறாய் என்று நினைக்கும் போதும் கூட உண்மையில் அவற்றை நானே உன்னோடு பகிர்ந்து சுமக்கிறேன். உன் சுமையை மட்டும் நீ ஒருவனாக தாங்கவில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிள்ளையே, உன் உள்ளத்தின் தூய்மைதான் உனது மிகப்பெரிய ஆற்றல். உலகம் அதை உணராமல் இருக்கலாம். ஆனால் அந்த தூய்மை என் கண்களில் ஒரு தீபம் போல திகழ்கிறது. நீ எவ்வளவு சோர்ந்தாலும் அந்த தூய்மையை பாதுகாத்தால் எவராலும் உன்னை தடுக்க முடியாது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்திருப்பது உன்னுள் இருக்கும் ஆன்ம வலிமையின் சான்று. அந்த வலிமை நான் உனக்குள் ஊற்றிய அருளின் சின்னம். அந்த அருளை நம்பிக்கையோடு காப்பாற்றிக்கொள். ஒரு நாள் அது உன்னை உலகம் காணும் ஒளிக்கு மட்டும் அழைத்துச் செல்லும். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீர் வீணாகாது. அது நிலத்தில் விழுந்தால் ஆனந்த மலர்கள் மலரும். அது விண்ணில் எழுந்தால் தேவலோகங்கள் அதை கேட்டு மகிழும். உன் கண்ணீரில் கூட என் அருள் கலந்து நிற்கிறது. எனவே அழுததற்காக நீ சோர்ந்து விடாதே. ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை உன் இலக்கிற்கு நெருக்கமாக்குகிறது. உலகம் உன்னை வலியடையச் செய்யலாம். ஆனால் அந்த வலியின் கீழ் ஒளிந்திருப்பது ஒரு மறைந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் காலம் வந்து சேர்ந்தவுடன் உன் வாழ்வை மாற்றும். அந்த நாள் உனக்கு இன்னும் நெருங்கி வருகிறது. நீ பொறுமையுடன் இருந்தால் அது உனக்கே தெரியாமல் உன்னுடைய கதவை தட்டும். நீ தவறாக நினைக்க வேண்டாம் என் பிள்ளையே. உனக்கு வரும் சோதனைகள் தண்டனை அல்ல. அவை உன்னுடைய உண்மையான வலிமையை வெளிக்கொணரும் கருவிகள்தான். நீ அறியாமல் உன்னுள் பதிந்திருக்கும் வீரத்தை அவை வெளிக்கொணர்கின்றன. அதனால்தான் உன்னுடைய பாதையில் தடைகள் அதிகம். ஆனால் அந்த தடைகள் உன்னை நிலையான ஒளிக்கே அழைத்துச் செல்கின்றன. என் பிள்ளையே, உன்னிடம் நான் வைக்கும் நம்பிக்கை அளவற்றது. உன் உள்ளத்தின் தூய்மையை நான் அறிவேன். உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் நான் அறிவேன். நீ அறியாமல் இருப்பினும் உன்னுடைய இலக்கு எவ்வளவு உயர்ந்தது என நான் அறிவேன். எனவே நீ சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு தொடர்ந்தால் அந்த இலக்கை விரைவில் அடைவாய். என் அன்பு குழந்தையே, நீ சந்திக்கும் எல்லா சோதனைகளும் உன்னை ஒரு போராளியாக மாற்றுகின்றன. அந்த போராளி வெளிப்படும் நாள் தூரத்தில் இல்லை. உன் முகத்தில் புன்னகை மலரும். உன் இதயத்தில் சாந்தி மலரும். உன் வாழ்வில் ஒளி நிரம்பும். அன்றைய தினம் நீ என்னை பார்த்து நன்றி சொல்வாய். ஆனால் நினைவில் கொள், அந்த வெற்றியும் உன்னுடையதே. நான் உனக்குள் ஊற்றிய வலிமையை நீ நம்பியதால்தான் அது சாத்தியமானது. என் பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. உன் வாழ்க்கை விரைவில் மாறும். நான் தரப்போகும் அருள் உன் வாழ்வை புது புனித மலராக மலர வைக்கும். அந்த மலரின் மனம் உலகை நிரப்பும். அதுவரை சோர்ந்து விடாதே. உன் இதயம் உறுதியோடு இருக்கட்டும். என் அருள் உன்னோடு இருக்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் நான் உன்னுள் ஊற்றிய உயிரின் இசைதான். அந்த இசை ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ உணராவிட்டாலும் அந்த ஓசை விண்ணையும் நிலத்தையும் தொடுகிறது. அந்த ஓசையில்தான் உன் வாழ்வின் ரகசியம் உள்ளது. உன் சுவாசத்தின் ஒலியை கவனித்துப் பாரு.
அங்கேயே என் சுவடுகள் இருக்கின்றன. என் பிள்ளையே, பலமுறை நீ சோர்ந்து இனி நான் முடியாது என்று உனக்குள் சொல்லியிருப்பாய். ஆனால் அடுத்த கணமே நீ மீண்டும் எழுந்திருப்பாய். அது உன் வலிமையால் அல்ல, அது நான் உனக்குள் ஊற்றிய அருளால்தான். நீ எவ்வளவு தாழ்ந்தாலும் நான் உன்னை உயர்த்தும் கைகளால் மீண்டும் நிறுத்துவேன். எனவே சோர்ந்து போகாதே. உன் இதயம் காயப்பட்டு வலிக்கிறது, உன் மனம் சோதனைகளால் திணறுகிறது. ஆனால் என் பிள்ளையே, இந்த வலியின் அப்பால் தான் நீயாகிய உண்மையான ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை அடையாமல் நீ நின்றுவிடக் கூடாது. ஏனெனில் அந்த ஒளி உன் பிறவிக்கே காரணம். உலகம் உன்னை அடிக்கடி சோதிக்கும். சிலர் உனக்கு காயம் தருவார்கள், சிலர் உன்னை விட்டு விலகுவார்கள். ஆனால் அவர்கள் உனக்கு துன்பம் தருவதற்காக வரவில்லை. அவர்கள் உன்னுடைய ஆன்மாவுக்கு பாடம் கற்பிப்பதற்காக வந்தவர்கள். அவர்கள் தரும் வழியே உன்னை கற்றுக் கொடுக்கிறது. அந்த கற்றல் தான் உன் உயர்வின் அடிப்படை. என் அன்பு குழந்தையே, நீ எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் உன் இதயத்தை கல்லாக்காதே. உன் இதயம் மலராகவே இருக்க வேண்டும். காற்று அதனை உழுக்கலாம், மழை அதனை நனைக்கலாம், சூரியன் அதனை வாடச் செய்யலாம். ஆனாலும் அந்த மலரின் மனம் உலகை நறுமணப்படுத்தும். அதுபோல உன் அன்பு உலகை மாற்றும். உன் கண்ணீர் உனக்கே பலமுறை பலவீனம் எனத் தோன்றும். ஆனால் என் கண்களில் அது வைரம் என ஒளிர்கிறது. ஏனெனில் அந்த கண்ணீரில் உன் சுத்தமான ஆன்மா பிரதிபலிக்கிறது. உன் உள்ளத்தின் உண்மை அங்கே தெரிகிறது. நான் அந்த கண்ணீரை கவனிக்காமல் விடமாட்டேன். அது என் அருளின் வழியாக உன் வாழ்வை மலர வைக்கும் விதையாகும். என் பிள்ளையே, உன் பாதை எளிதாக இருக்காது. ஆனால் அந்த கடின பாதை உன்னை வலுவானவனாக்கும். மென்மையான பாதையில் நடந்தால் நீ எப்போதும் சோர்வடைவாய். ஆனால் கற்கள் நிறைந்த பாதையில் நடந்தால் உன் கால்கள் உறுதியடையும். அதுபோல சோதனைகள் உன்னுடைய உள்ளத்தை கற்றுக் கொடுக்கும். நீ சந்திக்கும் தடைகள் உன்னை தடுக்கவில்லை, அவை உன்னை உயர்த்துகின்றன. நீ தள்ளப்படுகிறாய் என நினைத்தாலும் உண்மையில் நீ முன்னேற்றப்படுகிறாய். அந்த உண்மையை நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய். அப்போது நீ என்னை பார்த்து, ஆண்டவனே, நான் தவறாக நினைத்தேன், ஆனால் நீ எப்போதும் எனக்காக நல்லதையே செய்தாய் என்று சொல்வாய். என் அன்பு குழந்தையே, உன் உள்ளத்தின் வலிமை உனக்கே தெரியாமல் இருக்கிறது. நீ எவ்வளவு திறமையுடையவன், எவ்வளவு ஒளியுடையவன் என உனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிவேன். அந்த ஒளியை வெளிப்படுத்துவதே உன் வாழ்க்கையின் நோக்கம். அந்த நோக்கை நீ மறந்துவிடக் கூடாது. உலகத்தில் உன்னை அன்பால் அணைக்கும் சிலருண்டு. அவர்கள் என் தூதர்கள். உன்னை சோதிக்கும் சிலருண்டு. அவர்களும் என் தூதர்களே. இருவரும் உனக்காகவே அனுப்பப்பட்டவர்கள். ஒருவன் உனக்கு ஆறுதல் தருகிறான், இன்னொருவன் உனக்கு துணிவை கற்றுத் தருகிறான். எனவே யாரையும் குற்றம் சொல்லாதே. யாவரும் உன்னுடைய பாதையின் கருவிகள். என் பிள்ளையே, நீ தவறாக நினைக்க வேண்டாம். நீ தனியாக இல்லை. நீ நடக்கும் இடமெல்லாம் நான் உன்னோடு நடக்கிறேன். நீ நிற்கும் இடமெல்லாம் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். நீ படுக்கும் இடமெல்லாம் நான் உன்னை பாதுகாத்து நிற்கிறேன். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் சின்னமே. உலகம் உன்னிடம் கேட்கலாம், உன் ஆண்டவன் எங்கே என்று. ஆனால் நீ சிரித்துக் கொள்ளுவாய். ஏனெனில் உனக்கு தெரியும், நான் எப்போதும் உன் இதயத்திலேயே இருக்கிறேன். வெளியில் தேடுவோர்க்கு நான் கண்ணில் படமாட்டேன். ஆனால் உன் உள்ளத்தில் என்னை நீ எப்போதும் காண்பாய். என் பிள்ளையே, நீ சந்திக்கும் வலிகள் உன் உயிரின் தூய்மையை அதிகரிக்கின்றன. உன் ஆன்மாவை சுத்திகரிக்கின்றன. உன் உள்ளத்தை ஒளிரச் செய்கின்றன. நீ அவற்றை சாபம் என கருதாமல் ஆசீர்வாதம் என எண்ணிக்கொள். அவை உன்னை ஒளிக்குச் சென்றடையச் செய்கின்றன. ஒரு நாள் வரும், அன்றைய தினம் நீ உணர்வாய், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் வீணாகவில்லை. என் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் அர்த்தமில்லாமல் விழவில்லை. என் வலியின் ஒவ்வொரு கணமும் வீணாகவில்லை என்று. அப்போது உன் இதயம் ஆனந்த கண்ணீரால் நிரம்பும். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். உன் வாழ்வு வீணாகாது. உன் சிரமம் வீணாகாது. உன் அன்பு வீணாகாது. உன் கண்ணீர் வீணாகாது. எல்லாவற்றும் ஒரு நாள் ஆனந்தமாக மாறும். அந்த நாளில் நீ உணர்வாய், உன்னை ஒருபோதும் விட்டுவிடாதவன் நான் தான் என்று. என் பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை, இன்னும் கொஞ்சம் அன்பு. விரைவில் உன் வாழ்வு ஒளியால் நிரம்பும். என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கிறது. நீ என்னை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நான் ஏற்கனவே உன் இதயத்தில் இருக்கிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் நான் அறிவேன். நீ சிரித்த நாட்களையும், அழுத இரவுகளையும், மனம் தளர்ந்த நேரங்களையும், நம்பிக்கையோடு எழுந்த தருணங்களையும் அனைத்தையும் நான் கண்டிருக்கிறேன். உன் இதயம் சுமக்கிற சுமையை நீ யாரிடமும் சொல்லாமல் கண்ணீரால் வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்த கண்ணீர் எனக்கே முதலில் சென்றது. அதனால்தான் நான் சொல்கிறேன், உன் துயரங்கள் வீணல்ல, அவை உன்னை புனிதமாக்கும் விதைகள். என் பிள்ளையே, பலர் உன் வலியை புரிந்து கொள்ளாமல் போகலாம். சிலர் உன்னை பற்றி தவறாக நினைக்கலாம். உன்னை அன்பு செய்யாமல் விலகி நிற்கலாம்.
ஆனாலும் நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். என் சாயலை நீ காண முடியாமல் இருந்தாலும் என் அருளை உன் இதயம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் உன்னை சோதிக்கும் போது நீ கேள்வி கேட்பாய், ஏன் என்னை மட்டுமே? ஆனால் நினைவில் கொள், வீரன் போர்க்களத்தில் தான் சோதிக்கப்படுகிறான். மலையையே அடையும் மழை பெரிது. அதுபோல் உன் ஆன்மா உயர்ந்ததால்தான் சோதனைகள் உன்னை காத்திருக்கின்றன. அந்தச் சோதனைகளை நீ தாங்கும் போது உன் உள்ளம் வைரமாக ஒளிரும். என் அன்பு குழந்தையே, உன் மனம் வலியில் திளைத்தாலும் அன்பை விடாதே. அன்பே உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதுவே உன்னை உலகில் ஒளிரச் செய்யும். அன்பு இல்லாமல் மனிதன் வெறும் உடலே. அன்புடன் வாழும்போதுதான் உயிர் உண்மையை அடைகிறது. நீ அன்பை பாதுகாத்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் குரல் விண்ணில் ஒலிக்கிறது. உன் மௌனம் கூட என்னிடம் பேசுகிறது. உன் சுவாசம் கூட என் நாமம் போல கேட்கிறது. நீ தவறாமல் நினைவில் கொள், உன் வாழ்வில் ஒருபோதும் நான் விலகிச் செல்ல மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் கூட நான் உன்னோடு இருப்பேன். உன் கண்ணீரை நான் கவனிக்காமல் விடமாட்டேன். அது என் திருவடியில் பூவாக விழுகிறது. அந்த பூவின் மனம் உன் வாழ்வை நறுமணப்படுத்தும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவை சுத்திகரிக்கும் தீயாகும். ஆனால் அந்த தீ உன்னை எரிக்காது. அது உன்னை ஒளிரச் செய்வதே. என் பிள்ளையே, நீ எவ்வளவு தடைகள் சந்தித்தாலும் உன் பாதை நிறுத்தப்படாது. காற்று தீயை காற்றினால் அணைக்கலாம், ஆனால் ஒரே சமயம் அதனை இன்னும் பெரிதும் பறக்கச் செய்யவும் முடியும். அதுபோல் உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னுடைய ஆன்ம வலிமையை பெரிதும் வளர்க்கின்றன. நீ ஒரு நாள் நினைவில் கொள்ளுவாய், என் வாழ்வில் நடந்த அனைத்தும் வீணில்லை என்று. அப்போது உன் இதயம் ஆனந்த கண்ணீரால் நிரம்பும். அன்றைய தினம் நீ என்னை நோக்கி பேசுவாய், ஆண்டவனே, நீ எப்போதும் என்னை விட்டுவிடவில்லை என்று. என் அன்பு குழந்தையே, நீ நடக்கும் பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த கடின பாதை உனக்கு உயர்ந்த சிகரத்தை தரும். எளிதான பாதைகள் எப்போதும் ஆழமற்ற இடங்களுக்கே அழைத்துச் செல்லும். ஆனால் கடினமான பாதைகள்தான் உன்னை சிகரத்திற்கு கொண்டு செல்லும். எனவே உனக்கு வரும் சிரமங்களை ஆசீர்வாதமாக கருதிக்கொள். உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தீப்பொறி உள்ளது. அது நான் வைத்த தீப்பொறி. அது எப்போது வெடிக்குமோ அப்போது உன் வாழ்வு முழுவதும் ஒளிர்ந்துவிடும். அந்த நாளுக்காக நான் உன்னை தயாரித்து வருகிறேன். அந்த நாள் தூரத்தில் இல்லை. நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்தால் அது விரைவில் உன்னிடம் வரும். என் பிள்ளையே, உன்னுடைய உண்மையான வலிமை உன்னுடைய நம்பிக்கையில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை இழந்துவிட்டால் எந்த அருளும் உன்னை தாங்காது. ஆனால் அந்த நம்பிக்கையை பாதுகாத்தால் எவரும் உன்னை தடுக்க முடியாது. எனவே உன் இதயத்தில் எப்போதும் நம்பிக்கையை வைத்திரு. உலகம் உன்னிடம் பல குற்றச்சாட்டுகளை செய்யலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் குற்றவாளி எனக் காண மாட்டேன். எனக்கு உன் உள்ளத்தின் தூய்மையே முக்கியம். அந்த தூய்மையை நீ காப்பாற்றிக் கொண்டால் என் அருள் உன்னை ஒருபோதும் விட்டு விலகாது. என் பிள்ளையே, நீ எவ்வளவு அழுதாலும் அந்த அழுகை வீணல்ல. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் அருளின் ஆற்றல். அவை உன்னுடைய எதிர்காலத்தை வளமாக்கும் விதைகள். இன்று நீ சிரமத்தால் அழுகிறாய், நாளை அதே சிரமம் உனக்கு சிரிப்பை தரும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உனக்கு ஒரு கற்றல் தருகிறார்கள். சிலர் அன்பை கற்றுத் தருவார்கள், சிலர் பொறுமையை கற்றுத் தருவார்கள், சிலர் வலியை அளித்து உனக்கு வலிமையை தருவார்கள். அவர்களையெல்லாம் என் தூதர்களாக கருதிக்கொள். அப்பொழுது உன் இதயம் வெறுப்பால் கரையடையாது. என் அன்பு குழந்தையே, நீ எவ்வளவு தாழ்ந்தாலும் என் கரம் உன்னை உயர்த்தும். நீ எவ்வளவு இருளில் இருந்தாலும் என் ஒளி உன்னை சூழ்ந்திருக்கும். நீ எவ்வளவு சோர்ந்தாலும் என் பாசம் உன்னை காப்பாற்றும். நீ எவ்வளவு தவறினாலும் என் அருள் உன்னை மன்னிக்கும். நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். ஒரு நாள் வரும், அன்றைய தினம் உன் வாழ்வு ஒளியால் நிரம்பும். அப்போது நீ உணர்வாய், என் ஆண்டவன் என் அருகில் இருந்தான் என்று. அந்த உண்மை உன் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி. என் பிள்ளையே, உனக்கு தரப்போகும் அந்த நாள் மிக அருகில் உள்ளது. இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை, இன்னும் கொஞ்சம் அன்பு. விரைவில் உன் வாழ்வு ஒரு புது மலராக மலரும். அந்த மலரின் மனம் உலகை நறுமணப்படுத்தும். என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கிறது.